ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு: கோவிலில் சந்தனம் கொடுத்தால் கோவிலுக்கு வெளியே சென்ற பின் அணிய வேண்டும். கோயிலுக்கு செல்லும் பக்தன் பொதுவாக பூசாரியிடம் பிரசாதம் வாங்கி வர வேண்டும் என்பதுவே முறை. சந்தனம், தீர்த்தம், தீபம், தூபம் மற்றும் பூ என்பவை 5 பெற்றுக்கொள்ள வேண்டும். இவை பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. பூவும் துளசியும் குவளையும் சேர்த்த தீர்த்தம் சிறிதும் தரையில் சிந்தாமல் 1-2 துளிகள் வாங்கி பக்தியுடன் அருந்த வேண்டும். மிஞ்சி இருந்தால் தலையில் தெளிக்கலாம். பூவை தலையில் அணியலாம். பெண்கள் கூந்தல் நுனியில் சொருகி வைக்கலாம். தூபமும் தீபமும் 2 கைகளால் ஏற்றுக்கொண்டு கண்களில் ஒற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் பிரசாதமாக கிடைக்கப்பெறும் சந்தனம் கோவிலுக்கு வெளியே வந்துதான் அணிய வேண்டும். ஆனால் பெரும்பான்மையானோர் கிடைத்தவுடன் அணிவது வழக்கம். அது மட்டுமல்ல, இடுப்புக்கு கீழ் சந்தனம் அணியலாமா? திருநீர் அணிவதைப் போலவே சந்தனம் பூசுவதற்கும் இந்து மத ஆச்சாரம் பல விதிகள் வகுத்துள்ளன. ஆனால் இடுப்புக்கு கீழ் சந்தனம் அணிவது விலக்கப்பட்டுள்ளது. இதுபோலவே காலில் தங்கம் அணியக்கூடாது என்றும் போதிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தில் லட்சுமி குடியிருப்பதாக நம்புவதால் அதை காலில் அணிய வேண்டாம் என்று கூறப்படுகிறது. இது மூட நம்பிக்கை என்பதை விட இதில் விஞ்ஞானமும் அடங்கியிருக்கிறது. தங்கம் நிரந்தரமாக காலில் அணியும் போது வாதம் வர வாய்ப்பு உண்டு என்று நம் நாட்டு மருத்துவத்துறை கண்டறிந்துள்ளது. தேவர்களுக்கு படைக்கும் சந்தனம், திருநீர் மற்றும் குங்குமம் முதலியவற்றை இடுப்புக்கு கீழ் அணியக்கூடாது என்று போதிக்கப்பட்டுள்ளது. இதுவும் முற்றிலும் விஞ்ஞான அடிப்படையில் கூறப்படுகிறது என்பது அண்மையில் சில கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்துகின்றன. சந்தனம் பொதுவாக ஒரு குளிர செய்யும் பொருள். இதை இடுப்புக்கு கீழ் மிகையாக பூசினால் இனவெருத்தி திறனை பாதிக்கும் என்று நவீன சாஸ்திரம் கூறுகிறது. நன்றி நண்பர்களே.